இது களத்தும் அது பிறகு களத்துல இருந்தே எடுக்க வேண்டியது. இங்க வாம்மா, எப்படி எடு அக்கா பாருங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்குறேன். நான் பார்த்தீங்களா, காலை செருப்பை கூட அவங்க தான் கலத்தணும். ம். தூக்கு காலை தூக்கு. பார்த்தீங்களா, வீல் சேரில் தந்தை செல்லை வந்து பிடிங்க. நான் பார்த்தீங்களா, கலத்தி அந்த சைடில் ஒன்று வச்சாச்சு. அப்படி பிடிங்க, பிடி செம்மையை பிடி, செம்மையை பிடி. இதெல்லாம் கலக்கிறது, இதெல்லாம் எடு, இதெல்லாம் எடு. தண்டு வடம் வித்துக்கு கீழே பாதிக்கப்பட்டா எவ்வளோ ஒரு கஷ்டன்றதை எல்லாரும் பாருங்க. நீங்க தெரியும். உடம்பு தெரியுமோ இப்பமாச்சும் பரவாயில்ல. கவர்மெண்ட்லாம் இவ்வளோ வந்து இந்த மாதிரி இதுங்களாம் உதவியா வீல் சேர் இதுன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி உள்ளவங்களுக்கு இதை விட ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா அவங்க ஒய்ஃபை வந்து காடுக்கு இணையாக தான் பார்க்குறேன் அந்த லைவ் மூலியமா. அதான் அந்த மாதிரி கவனம் குறைவுல இருந்தால் இதான் இந்த மாதிரி தான் வாழணும். நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு ஒரு ஆள் உதவி எப்பவுமே வேணும். சரி கொஞ்சம் பேக் இந்த மாதிரி ஃப்ரெண்டு அந்த மாதிரி 6 மெம்பர்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் ஹாய். தண்டுவடம் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதர் தான் இவங்க. அவங்க வீல் சேர்ல இருந்து கட்டிலுக்கு ஏறுறது தான் நேரலையா காமிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, அவங்களோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு கேமரா எல்லாம் ஒரு அங்கே மாதிரி கடுமையான அன்பு தாயே, உங்களுக்கு நன்றி அப்படின்றாங்க. கடுமையான அன்பு தாயே அப்படின்னு இல்லை சொல்லி அங்கே மாதிரி திருப்பி சிறு எழுத்துக்களே. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் வர்ஷா கண்ணா. இப்படி ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்றாங்க. லைவ்ல பாக்குற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த அசோக் கண்ணான்னு ஒரு ஐடி இருக்கு, அவங்களும் இதே மாதிரி தான். அவங்க கொஞ்சம் தவுந்து போவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி சொல்லு கரெக்ட். அப்படியே தூக்கி கடத்துறாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்கன்றத பாருங்க. காலையில ஏன் ஏறத்துல இப்படி எடுங்க, எங்களுக்கு ஒரு ஏறத்துல சோதனை அதுதான் அப்படின்னு சொல்லி அசோக் கஷ்டமா கண்ணா இருக்கு. ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்க. ஆஹ் ஆமா. அதான் நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆஹ் ஏழா மக்களே கவனமா போங்க, 7வது லைக் கவனமா போட்டிருக்கீங்க, போங்க. 7 பேர் பாக்குறீங்க. கண்டிப்பா டூ வீலர்ல போறவங்க எல்லாம் வந்து விளையாட்டா வந்து ஹெல்மெட் போடாமலாம் போகாதீங்க. இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட